அந்த நேரமே நமக்கு இல்லாமல் போயிட்டா அல்லாஹ் ஒரு நொடியில எடுத்துருவானே. யாருக்கு எந்த நேரத்தில் எப்போது ரூஹை கைப்பற்றுவான் என்பது தெரியாத அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அப்ப சிரமம் இல்லாமல் நம்ம சொர்க்கத்தை அடைகிறோம். நான் நாளைய தினம் போரை சந்திக்க இருக்கிறேன். அந்த போர்க்களத்தை நான் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் எனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாளைய தினம் நான் போர்க்களத்தை சந்திக்க இருக்கிறோம், அதிலே நான் மரணிக்கக்கூடிய முதலாம் நபராக நீங்கள் கூட இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் என்னை சொல்லி இருக்கிறாங்க. நான் தான் மரணிக்கக்கூடியதில் முதன்மையானவராக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. அப்படி அந்த போர்க்களத்தில் நான் மரணித்து விட்டால், அந்த போர்க்களத்தில் மரணிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை அடைச்சிருவாப்பா. அதே வானங்களை பூமியின் தக்க காரணத்துடன் 6 நாட்களில் படைத்த அழகுற ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த ஓரிரை கொள்கையை, இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உண்மையான அந்த மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியின் மூலமாக இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெற்று அதிலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் நம் அனைவரிடத்திலும் இருக்கும். அதன் அடிப்படையில் நாம் செயல்படக்கூடியதில் கூட குறைய நம்மால் இயன்ற அளவு செயல்பட்டாலும் ஒவ்வொரு மூமினுடைய நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி காண வேண்டும், அந்த வெற்றியின் மூலமாக நம்ம சொர்க்கத்தை அடைந்திட வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஆசை அனைவருக்கும் இருக்கும். அந்த எண்ணம் ஆசை இருக்கக்கூடிய நம்மளிடத்துல அதற்கான செயல்பாடுகள் முழுமையாக இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி செயல்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த செயல்பாடுகள் நம்மளிடத்தில் குறைவாக இருக்கும் போதும் சரி, நாம் என்ன வேண்டும் என்றால், இந்த சொர்க்கம் இலகுவாக கிடைத்து விடாது, இந்த சொர்க்கம் ஈஸியா நம்மளால அடைந்து முடியாது என்பதை இறைவன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அம் அசிபத்துன் அன் ததுகுலு ஜன்னா, நீங்கள் அடையக்கூடிய இந்த சொர்க்கத்தை சிரமம் இல்லாமல் முன் சென்ற சமுதாயம் அடைந்ததை போன்று அல்லாமல் நீங்கள் அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை கேள்வி கேட்கின்றான். என்றால் நமக்கு ஆசை இருக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை சிரமம் இல்லாமல் அடைந்து விட முடியாது. சிரமம் என்பது நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு முன் சென்ற சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எல்லாம் எவ்வாறு சிரமப்பட்டார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் உழுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டி, அந்த மாதிரி சிரமம் அடைந்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற இந்த எச்சரிக்கையும் இந்த அறிவுறுத்தலையும் நாம் உள்ளத்துல ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சிரமம் இல்லாமல் அடைய முடியாது. இந்த ஜும்மாவை நம்மளுக்கு எதை வெளிக்காட்டுது, எப்படி வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜும்மா நம்மளுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம இடத்துல எண்ணம் ஆசையெல்லாம் இருக்கு, ஆனால் அந்த ஆசைக்கு தகுந்த நம்ம செயல்பாடுகள் இருக்குல்ல, இலகுவாக எதுவாக இருந்தாலும் கிடைத்திடணும், அப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கிடைத்திடணும், அதை அப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கு என்பதை இந்த ஜும்மாவை எடுத்து காட்டுதா இல்லையா? இந்த ஜும்மாவிற்குண்டான நன்மைகள் எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது,
இந்த ஜும்மாவுக்கு உண்டான நன்மைகள் எவ்வாறு நம்மளுக்கு எடுத்து சொல்லப்பட்டு போதனைகளாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதற்காக நம்ம ஆர்வப்படுகின்றோமா? அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத நம்மளுக்கு மார்க்கம் வழிகாட்டுது. நம்ம கஷ்டப்பட வேண்டியது நம்ம தான் அதை கஷ்டம் நினைக்கிறோம், நம்ம தான் அதை சிரமம் நினைக்கிறோம். நம்ம சிரமம் ஆக்கி கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கின்றது. ஆனால் இதை விட முன்னோர்கள் தூதர்களும் தூதர்களை பின்பற்றியவர்களும் உழுக்கப்பட்டார்கள். இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றியதனால், இந்த மார்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த சொர்க்கத்திற்காக உழுக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் நமக்கு இந்த ஜும்மாவுக்கு கூட ஒரு நேரத்தோட அதுக்குண்டான நன்மைகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அதை ஒவ்வொரு படித்தரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது ஆடு, இப்படி ஒவ்வொரு படித்தரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க. நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒருவர் லட்சாதிபதியாக இருக்கிறார், கோடீஸ்வரனாக இருக்கின்றார். அப்படி கோடீஸ்வரனாக இருந்தால் என்னால்னா இன்னைக்கு 10 ஒட்டகம் சர்வ சாதாரணமாக குர்பானி கொடுத்துட முடியுங்க. அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல, ஆனா நினைச்சா கொடுத்துடலாம் இப்படின்னு பொருளாதாரத்தில் மிக மிஞ்சிய அளவுக்கு ஒரு மனிதர் இருப்பார். ஆனால் அவர் கூட இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில சாதாரணமாக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்துட முடியாது. அதற்கு இன்னைக்கு தடை போட்டு வைத்திருக்கான். அதை இலகுவா நம்ம குர்பானி கொடுத்துட முடியாது. அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் அதை இறக்குமதி செய்து அதை கொண்டு வந்து அதை அறுத்து அதை பலியிட்டு அதன் பிறகு நன்மை அடைவது என்பது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த மார்க்கம் நமக்கு எவ்வாறு ஒவ்வொரு வாரமும் அந்த நன்மையை வழங்கி கொண்டே இருக்க, ஒவ்வொரு வாரம் யார் முதன்மையாக வருகின்றார்களோ அவருக்கு அந்த நன்மையை கொடுத்து கொண்டே இருக்க, அதற்கு எத்தனை பேர் நம்ம முயற்சி செய்கின்றோம், எத்தனை பேர் அதற்காக ஆர்வப்பட்டு முன்னாடி வரோம்? அதற்கு ஆர்வப்படுறதே இல்லையே, அது பொருட்படுத்தவில்லை. ஆனா நம்மளிடத்தில் என்ன எண்ணம் இருக்கு? நானும் சொர்க்கத்தை அடைந்து விடணும், நானும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மறுமையில அல்லாஹ்விடத்தில் சிறந்த பரிசாக சொர்க்கத்தை அடைந்துடணும். இந்த நோக்கம் எல்லாம் சரிதான், அந்த ஆசை எல்லாம் சரிதான். ஆனால் அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா? என்ன நினைக்கிறோம்? இலகுவா நானும் ஜும்மாவுக்கு போவேன், ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து கொள்ளணும், ஜும்மாவுக்கு உண்டான அனைத்து சிறப்புகளையும் பெற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமே, அது கிடைக்குமா? நமக்கான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காக நம்ம திட்டமிட்டால் தான் அந்த நன்மையை பெற முடியும். இந்த நன்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜும்மாவில் நம்முடைய ஆர்வம் இருக்கான்னு யோசித்து பாருங்க. நாம் இதை சிந்தித்து பார்க்கணும். நாம் இதை சுய பரிசோதனை ஒவ்வொருத்தரும். அடுத்தவர்கள் நம்மை பற்றி குறை சொல்றாங்க, அதை பத்தி சிந்திக்காதீங்க. அடுத்தவங்க 1000 சொல்லிட்டு போகட்டும், அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன வேண்டுமானால் பின்னாடி பேசட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம இடத்தில் உண்மையிலே அவர் நல்ல எண்ணம் படைத்தவராக இருந்து நேரில் சொன்னால் அதை உண்மையிலே சிந்தித்து பாருங்க. அவன் நலன் நாடி, ஏங்க இது மாதிரி உங்க இடத்துல மார்க்க ரீதியாக குறைபாடு இருக்கு, ஏன் ஜும்மாவுக்கு தொடர்ந்து லேட்டாக வரீங்க, மெம்பர் படியில ஏறின பிறகு மலக்குமார்கள் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கணக்கீடு மெம்பர் படியில இமாம் ஏறிவிட்டால் முடிந்தது, புத்தகத்தை மூடி வைத்து வந்துருவாங்களே, அதன் பிறகு நீங்க ஜும்மாவுடைய நன்மையை எப்படி முழுமையாக பெற முடியும்? நீங்க அதை திருத்திக் கொள்ள கூடாதா? அதை சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? அப்படின்ட்டு ஒரு மனிதன் நம்மளிடத்தில் உண்மையான அக்கறை கொண்டு அவர் சொன்னார், அதைக்கான காரண காரியத்தை சொல்ல தேவையில்லை. எனக்காக இந்த உலகத்தில் எவ்வாறு எப்படிப்பட்ட நேரம் எல்லாம் இருக்கு, நான் எவ்வாறு இந்த உலகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கேன், என்னுடைய குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கேன், என்னுடைய தேவைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கேன், இந்த வியாக்கியானம் அல்லாமல் அதை ஒதுக்கி வைத்து விட்டேன் என்றால் இது நம்மளுக்கு பயன் தராது. இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், அந்த உலகத்தில் தேவைக்காக பாடுபடக்கூடிய இந்த பொருளாதாரம், இது அனைத்துமே நாம் நல்ல வழியில் செலவிடாத வரையிலும் அவர்களுக்கு ஒருபோதும் பயன் தரவே தராது. அப்படிப்பட்ட ஒன்றுக்காக நம்ம அதற்கு பதில் கொடுத்தா இந்த உலகத்தில் நம்ம நலனாடி ஒரு மனிதர் சொல்லும் போது அவருக்கு பதில் அளித்துடலாம், அவருக்கு சரிகண்டு விடலாம், அவரை சரிகட்டி விடலாம். ஆனால் நாளை மறுமையில இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கே, அந்த கேள்விக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? எவ்வாறு பதில் சொல்ல போறோம்? நமக்கு சொல்லப்பட்ட அந்த கடமைகள் என்ன, நமக்கு உண்டான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டாயா என்று நம்மளிடத்தில் கேள்வி கேட்பானே. எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பான் என்றால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாந்தர்களும் அந்த மைதானத்தில் நிற்க வைத்து அந்த இடத்தில் எல்லோருக்கும் உண்டான அந்த விசாரணை உண்டு. இங்க சொல்லக்கூடிய மனிதன் நண்பராக என்ன செய்வார்னா, தனியா கூப்பிட்டு ஒரு நாகரிகமாக சொல்லுவார். நாகரிகமாக சொல்லி மாத்திக்கோங்க,
நிறுத்திக்கோங்க, அப்படி தொடர்ந்து லேட்டா வராதீங்க, நன்மை இழந்துருவீங்களே, நாளை அடுத்த ஜும்மா நம்மளுக்கு உயிரோடு இருப்போமா என்பது தெரியாத இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு அற்பமானதாக இருக்கின்றது. நாளை எப்போது நம்ம மரணிக்க போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கும் போது நம்ம இந்த உலகத்துல அப்படி தாமதப்படுத்தி தொடர்ச்சியாக உண்மையானால் அடுத்த ஜும்மாவை அடைவோமா என்பது நிச்சயம் இல்லை என்று ஒரு மனிதர் நம்மளுக்கு உபதேசம் செய்தால் அந்த மாதிரியான உபதேசம் மாதிரி கூட இருக்காது. அல்லாஹ் அந்த இடத்துல அனைத்து மாந்திரங்களையும் வைத்து விசாரிக்கும் போது அனைவரும் முன்னாடி நம்மளுக்காக அந்த செய்கின்ற நன்மை தீமைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு காட்டுவானே. அப்படி தீமையாக இருந்து நாம் செய்கின்ற பாவங்களை அந்த இடத்துல பட்டியலிட்டு அம்பலப்படுத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு இழிவாக இருக்கும், நஷ்டவாதியாக இருப்போம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் நாம இந்த உலக வாழ்க்கையில சிரமம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. அதைத்தான் தூதர்கள் உணர்ந்தாங்க. ஒவ்வொருத்தரும் இறை தூதர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? இறை தூதர்களாக அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும் அந்த தூதத்துவ பணிகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியாக இருந்தது? எவ்வளவு அல்லாஹ் சோதித்து பார்த்தான். எந்த தூதர்களையாவது அல்லாஹ் விட்டு வைத்தானா? அனைத்து தூதர்களையும் அல்லாஹ் சோதித்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்தான். அப்படி கொடுக்கும் போது அனைத்தையுமே பொறுத்து கொண்டு அதற்காக களத்தில் இருந்து அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றினார்களே. என்ன காரணம்? இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமை நாள் என்பது நிச்சயமானது. அந்த நாளில் நான் வெற்றியடைய வேண்டுமா? வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை நாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். எதிர்கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று இறைவன் அவனுக்கு டிக்ளேர் செய்துட்டானே. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நம்ம சிரமப்படணும் என்று உணர்ந்தான். உணர்ந்ததனால் தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுடைய வாழ்வு சென்றது. அகல் போருடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. அகல் போருடைய சம்பவம் அனைத்து அந்த எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்துல ஒரு திட்டமிட்டு அகலை தோன்றாங்க. அவர்களுக்குண்டான அந்த போர்க்களத்தை வியூகமாக அமைத்துக் கொண்டு அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபித்தோழரும் தோன்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களும் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. இது ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. பார்த்தா அல்லாஹ்வின் தூதரை வயிறு ஒட்டிய நிலையில பசியோடு என்ன பண்றாங்கன்னா அந்த அகலை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பார்த்து பொறுக்க முடியல. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமை இவ்வாறு இருக்கே, அல்லாஹ்வின் தூதருக்கு இவ்வாறு நிலைமையா? அல்லாஹ்வின் தூதருடைய பசியை ஏதாவது ஒரு வகையில நம்ம போக்குறதுக்கு வழி தேட வேண்டும் என்று தன்னுடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடித்து போய் தன்னுடைய மனைவியிடத்தில் போய் கேட்கிறாங்க. மனைவிட்ட அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, அல்லாஹ்வின் தூதர் அகல் தோண்டி கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய வயிற்றை நான் பார்த்தேன், வயிறு ஒட்டிய நிலையில் பெரும் வறுமையான நிலையில பசி கொடுமையில் அல்லாஹ்வின் தூதர் இங்க களத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது பசியாருக்கு கொடுப்பவேன்னு கேட்கிறாங்க. கொஞ்சோடு பையில இருக்கக்கூடிய ஒரு வார்கோதுமையை எடுத்து வந்து இதுதான் இருக்கு, நான் அரைக்கிறேன், வீட்டில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்டை நீங்கள் அருக, அதை வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்து அல்லாஹ்வின் தூதரை அந்த பசியை நம்ம போக்குவோம் என்று கணவனும் மனைவியும் திட்டமிட்டாங்க. ஆலோசனை செய்து நடக்குது. அறுத்து முடிக்கிறதுக்குள்ளவர்கள் அந்த வார்கோதுமையை அரைத்து முடித்து விட்டு மனைவி சொல்றாங்க, நீங்க போய் சொல்லுங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுப்பதற்கு இங்க ஒன்றும் இல்ல, ரொட்டியெல்லாம் அவ்வளவு இருக்கு இல்ல, கறியும் இருக்கிறது, சின்ன ஆடுதான் அறுத்திருக்கோம், எல்லோருக்கும் கொடுக்க இயலாது, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு அவர்களோடு ஒரு சில நண்பர்களை மட்டும் வர சொல்லுங்க, அவர்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களும் போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வாங்க, என்னோட வீட்டுல கொஞ்சம் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பசியாறிட்டு போவாங்க அல்லாஹ்வின் தூதரே சொல்றாங்க. ஆனா இருப்பது கொஞ்சம் தான், நீங்களும் உங்களோடு சேர்ந்த ஒரு சில பேர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அகல் தோண்டி அகல்வாசிகளே எல்லோரும் வாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா நம்மளுக்காக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அங்க அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சுட்ட உடனே கூட்டமாக மக்கள் எல்லாம் வராங்க. வந்த உடனே அவர்கள் மனைவி பார்த்துட்டு ரொம்ப கடும் கோபத்தோடு ஜாபிர் பின் அப்துல்லாவை பார்க்கிறாங்க. நான் சொன்ன செய்தி என்ன சொல்லிவிட்டேன், எல்லோருக்கும் இங்க உணவு இல்ல, நீங்க போய் எல்லோருக்கும் அழைச்சிடாதீங்க, அல்லாஹ்வின் தூதரை மட்டும் அழைத்துட்டு வாங்க என்று நான் சொல்லிவிட்டால் நீ எல்லோரையும் அழைச்சிட்டு இல்ல, நீ சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் என்று அவர் சைகை மூலமாக சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்கள் அங்கே போய் அடுப்புல இருக்கக்கூடிய எதையும் இறக்கிறாதீங்க,
ரொட்டி சுடக்கூடிய ஒரு ஆளை வைத்துக் கொண்டு ரொட்டி சுட்டுக்கிட்டே இருங்க, அப்படி வெயிட் பண்ணுங்கன்றாங்க. போய் அல்லாஹ்வின் தூதருக்காக அந்த உணவில அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்யறாங்க. பிரார்த்தனை செய்து விட்டு அதற்கு ஒரு ஆளை நியமித்து நீங்கள் சுட்டுக்கொண்டே இருக்க நிப்பாட்டிடாதீங்கன்றாங்க. வந்தது கிட்டத்தட்ட 1000க்கும் நெருக்கமான நபர்கள் வந்து விட்டார்கள். எல்லோரும் உணவு அருந்தி அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகும் அந்த உணவு குறையாத அளவுக்கு இருந்தது என்று ஹதீஸ்ல பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே பரக்கத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், பரக்கத்தை ஏற்றுக்கொண்டான். என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர்கள் இங்கே பிரார்த்தனை செய்வது மூலமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தியாகத்திற்கு, இந்த அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடையது. அர்ப்பணிப்பிற்கு பார்க்கிறான். எந்த ஒரு தன்னலமற்ற இல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது உலக நோக்கம் இருந்ததா? அந்த அகல் தோன்றினார்கள், அகல்வாசிகள், நபி தோழர்கள், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு உலக நோக்கம் ஏதாவது இருந்ததா? உலகத்தில் ஏதாவது கிடைக்கும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் இல்லை என்பதை அந்த இடத்துல அல்லாஹ் அந்த அருட்படை மூலமாக வெளிக்காட்டு அவர்களுக்கு அந்த இடத்துல உணவை கொடுத்தானே. என்ன காரணம்? அவ்வளவு சிரமப்பட்டார்கள். அவ்வளவு சிரமப்பட்டால் தான் சொர்க்கம் இருக்கிறதை உணர்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளிடத்துல இந்த சிரமம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக கிடைக்கணும்னு நினைக்கும். நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு மூமினுக்கு முதல் கடமை என்பது தொழுகையாக இருக்க. அந்த தொழுகையில நம்ம எவ்வாறு இருக்கிறோம், அந்த தொழுகையில எவ்வாறு நம்ம செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. யாரும் உங்களுக்கு கோசம் சொல்ல வேணாங்க. அவன் சொல்றான் தூக்கி போடுங்க, யார் சொன்னாலும் சரி தூக்கி போட்டுருங்க. நம்முடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்ம இன்னைக்கு இன்றைய தினம் எத்தனை பேர் ஜமாத்தோடு நம்ம ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க, நாளை மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்வியில முதல் கேள்வி தொழுகை குறித்து என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதனை இன்னைக்கு நம்ம கேட்கிற புது செய்தியா? இது இதுவரைக்கும் கேட்கப்படாத கேள்வியா, செய்தியாக இருக்க, ஹதீஸாக இருக்க. இனிமே நான் என்னுடைய தொழுகையை நான் திருத்திக் கொள்வேன். ஆமா, தொழுகை என்பது முதன்மையானது என்றால் நான் என்னை மாற்றிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு புது செய்தியா இது? இது எத்தனை பயான்கள்ல, எத்தனை சொற்பொழிவுகள்ல நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம கேட்டும் நம்மளிடத்தில் அந்த தொழுகை, அந்த வணக்க வழிபாடுகள், அந்த அமல்கள் நம்மளிடத்தில் சீராக இல்லை என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றும் மனசிரமம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய நேரம் இருந்தால் தொழுகை நிறைவேற்றும், எனக்காக நேரம் இருந்தால் பொருளாதாரத்தை செலவு பண்ணுவேன், எனக்காக நேரம் இருந்தால் அமல்கள் செய்வேன், எனக்காக நேரம் இருந்தால் நம்ம அந்த மார்க்கத்துக்காக பாடுபடுவேன், எனக்காக நேரம் இருந்தால் ஒரு தாவா பணியை செய்வேன், எனக்காக நேரம் இருந்தால் செய்கிறேன். யாருக்கு எந்த நேரத்தில் எப்போது ரூஹை கைப்பற்றுவான் என்பது தெரியாத அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அப்ப சிரமம் இல்லாம நம்ம சொர்க்கத்தை அடைந்துட முடியுமா? ஆனா நமக்கு நம்ம சிரமம் நினைக்கிறோமே, அது உண்மையிலே சிரமம்லாம் கிடையாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு போர்க்களத்தை, பத்ர் போர்க்களத்தை சந்திப்பதற்கு திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் போது அப்துல்லா என்ற நபி தோழர், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபருடைய வாப்பா, ஜாபருடைய வாப்பா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மகனை கூப்பிட்டு அழைத்து உபதேசம் செய்யறாங்க. மகனே, நான் நாளைய தினம் போரை சந்திக்க இருக்கிறேன். அந்த போர்க்களத்தை நான் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் எனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாளைய தினம் நான் போர்க்களத்தை சந்திக்க இருக்கிறோம், அதிலே நான் மரணிக்கக்கூடிய முதலாம் நபராக நீங்கள் கூட இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதரை நீ சொல்லி இருக்கிறாங்க. நான் தான் மரணிக்கக்கூடியதில் முதன்மையானவராக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. அப்படி அந்த போர்க்களத்தில் நான் மரணித்து விட்டால், அந்த போர்க்களத்தில் மரணிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை அடைச்சிருவாப்பா. அதே நேரத்துல உன்னுடைய சகோதரிகள் 9 பேர் இருக்கிறாங்க, அவர்களை இந்த நல்ல முறையில பாதுகாத்து வளர்த்துடு, அவர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து என்று அந்த பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுக்கிறாங்க. அந்த பொறுப்பை அவர்கள்ட்ட கொடுத்த பிறகு அந்த போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர்கள் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் என்ன எச்சரிக்கை செய்தார்களோ அதே போன்ற அந்த போர்க்களத்துல, உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்துல எதிரிகள் பத்ர் போர்க்களத்துல கண்ட அந்த தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு வெறியோடு என்ன செய்யறாங்கன்னா, கிடைத்த எந்த ஒரு ஜனாசாவா இருந்தாலும் சரி அதை கீறி கிழித்து கொடூரமாக ஆக்கக்கூடிய மனநிலையோடு வந்திருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அவர்கள் பல நபர்களை வெட்டி வீழ்த்தி அந்த இடத்தில் அவர்கள் ஷஹீதாகிறாங்க. முதன்மையான நபராக ஷஹீதாகிறாங்க. ஷஹீதாகிவிட்டு அவருடைய அந்த பிரேதத்தை எல்லாம் கொடூரமான முறையில் கிழித்து விடுகிறார்கள். இந்த ஜனாசா அவர்கள் வைக்கப்படுகிறது. அவருடைய மகனார் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போனால் பார்க்கிறதுக்கு எந்த நபித்தோளும் விடல, பார்க்கிறதுக்கு தகுந்த அந்த ஜனாசாக பிரேதமாக இல்ல. நீ மகனாக இருந்து அதை பார்த்தால் உன்னுடைய மனநிலை என்ன ஆகும், அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்றாங்க. பார்க்காதீங்கன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் வராங்க, வந்து பார்த்துட்டு அவரை பார்க்க விடுங்க, அதெல்லாம் விடுங்க, தடுக்காதீங்கன்றாங்க. அங்க போய் பார்த்து தந்தையுடைய அந்த கொடூரமான அந்த உடலை பார்த்து விட்டு அப்படியே கண் கலங்கி அங்க அழுகிறாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க அழுகுங்கள், அழுகாம இருங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் அங்கே பொழியப்பட்டு கொண்டிருக்கு. அப்துல்லா அவர்களுக்கு மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பிற்காலத்துல தந்தையுடைய அந்த பிரேதத்தை பார்த்துறாங்க. போர்க்களத்துல இறந்துடுறாங்க. பொறுப்புகள் கொடுக்கப்படுது. கடன் அடைக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் சுமத்தப்படுது. சுமத்தப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு மார்க்க விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆர்வமின்மையாளுக்கான காரணம் என்ன? நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான அலட்சியத்திற்கான காரணம் என்ன? நம்ம இந்த உலக விஷயத்தை தான் சொல்லுவோம். எனக்காக பொறுப்புகள் நிறைய இருக்குங்க, எனக்கு குடும்பம் கிட்ட இருக்கு, எனக்கு வியாபாரம் இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு, இதையெல்லாம் விட்டு நான் இந்த விஷயத்துல எப்படி அதிகமா கவனம் செலுத்த முடியும்? என்னால முடியல, அதனாலதான் முடியல. என்னால் முடிந்த அளவுக்கு நான் பங்காற்றுறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், நன்மையான காரியங்களை செய்யறேன். இப்படின்னு நம்ம சொல்வதற்குண்டான காரணம் என்ன? இந்த உலக விஷயம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல் தான் நம்மளை காரணம் சொல்ல வைக்குது. ஆனால் ஒரு சிறு குழந்தையாக இருந்த ஒரு தந்தை போர்க்களத்துல போய் மரணித்து அந்த கொடூரமான அந்த உடலையும் பார்த்து விட்டு பிற்காலத்துல ஒரு போர்க்களத்தையும் சந்திக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பொறுப்போடு இருக்கிறாங்க, ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. கடனை அடைக்கக்கூடிய சூழல் இருக்கு, குடும்பத்தை காக்க வேண்டிய சூழல் இருக்கு. அல்லாஹ்வின் தூதரோடு பல போர்க்களத்துல போய் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு உணவளிக்கக்கூடிய நிலைக்கு போறாங்க. போர்க்களத்துல இருந்து கொண்டு சொன்னா என்ன காரணம்? இந்த உலகத்தில் நம்மால் எந்த ஒரு நிலையிலும் சிரமம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. தந்தை இருந்துட்டா, நம்மளுக்கான பொறுப்புகள் இருந்தா, என்ன பொறுப்புகள் இருந்தாலும் என்ன, நம்மளுக்கு உண்டான தேவைகள் இருந்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் அர்ப்பணித்தோம். நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தால்தான், மார்க்க அடிப்படையில் உறுதியோடு இருந்தால்தான், செயலாற்றினால்தான் அவளுக்கு சொர்க்கம் இருக்கு என்பதை அவர்கள் உளப்பூர்வமாக என்ன பண்ணாங்க, நம்பினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் இந்த அளவுக்கு அவர்களால் தியாகம் செய்ய முடிந்தது. ஆனா நம்மளுக்கு என்ன இல்லை, அந்த தியாக அர்ப்பணிப்பு அந்த நிலையில செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் அதை அலட்சியமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அவருக்கு சிரமம் இல்லாமல் சொர்க்கம் அடைய முடியாது என்பதை ஆழமாக உள்ளத்துல பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானாங்க. அவ்வளவு சிரமமும் அவ்வளவு கஷ்டமும் பட்டதுக்குண்டான காரணமே அந்த சொர்க்கம் தான் இலக்காக இருந்தது. அவருடைய இலக்கும் அவருடைய நோக்கமும் நம்மை போன்றுதான் இருந்தது. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது, அதை நோக்கி இருந்தது. நம்முடைய செயல்பாடுகள் அதை நோக்கி இல்லை என்பதுதான் இன்னைக்கு நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய, நாம் பாடம் பெறக்கூடிய, படிப்பினை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் பாடுபட வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அமல்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், மார்க்க விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரிய சத்திய மார்க்கம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் வேணும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. நம்முடைய குடும்பத்திலே அந்த மாதிரி இல்லாம இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இடத்துல தொழுகை, நம்ம இடத்துல தொழுகை தான் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கும். நம்முடைய பிள்ளைகளும் தொழுகை இல்லாம உறங்கி கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய குடும்பமும் உறங்கி கொண்டிருக்கு, நாமும் சேர்ந்து உறங்கி கொண்டிருக்கோம் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், அகலக்கும் உங்களையும் உடைய குடும்பத்தாரின் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட அந்த நரகம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு காத்து கிடக்கிறது. அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொண்டு நாம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்பமான உலக வாழ்க்கையில் அர்ப்பணிப்போம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பினை வல்லனாகி நம் அனைவருக்கும் தந்தருள்வான பிரார்த்தித்து முதல் உரை நிறைவு செய்கிறேன்.